நீங்க ரெண்டு பேருக்கு கடன் கொடுத்துருக்கீங்க. ஒருத்தருக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லயும் இன்னொருத்தருக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ரெண்டு பேருக்குமே 10,000 ரூபி 10,000 ரூபி தான் கொடுத்துருக்கீங்க. அண்ட் ரெண்டு பேருக்கும் கொடுத்த பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 10% தான். அண்ட் 3 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்கீங்க. அப்ப இவர்கிட்ட இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இவர்கிட்ட இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருந்திருக்கும்? விச் மீன்ஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட டிஃபரன்ஸ் என்ன 3 இயர்ஸ்க்குன்னு கேட்டிருக்காங்க. என்னவா இருந்திருக்கும்? அஃப்கோர்ஸ் 310 ருபீஸா இருந்திருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி 2 இயர்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் பார்த்திருக்கோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்ப 3 இயர்ஸ்க்கு பாக்குறோம். என்ன ஷார்ட்கட் ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்டு r/100 த ஹோல் ஸ்கொயர். இது அந்த 2 இயர்ஸ்க்குரிய ஃபார்முலா தான். எக்ஸ்ட்ரா என்ன மட்டும் ஆட் பண்ணிக்கோங்கன்னா 300 பிளஸ் r டிவைடட் பை 100 மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு பிரின்சிபல் எவ்வளோ 10,000 ரூபி அதை அப்ளை பண்ணியாச்சு. r எவ்வளவு சொல்லிருக்காங்க? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, அதையும் அப்ளை பண்ணிருங்க. இன்டூ 300 பிளஸ் r அகைன் 10 அப்ளை பண்ணா 310/100 வந்திருக்கும். சோ இதை சால்வ் பண்றோம். சால்வ் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 310